சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரப்பா. இந்த தனத்தில் அப்பா தகப்பனே சுவாமி, குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த சேனலை யாரெல்லாம் பார்க்காங்களோ ஆஸ்பத்திரியில் இருந்து கூட பார்க்கலாம், இன்னும் வீட்டில் இருந்து கூட பார்க்கலாம், இன்னும் அந்த பஸ்ஸில் போகும்போது கூட பார்க்கலாம். அவங்களுக்கு அப்பா அந்த சேனலை பார்க்கும் மனிதர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. தகப்பனே சுவாமி, அவங்க கற்பத்தின் கனியை நீங்கள் கொடுத்து ஆசீர்வதித்து பெருகி வளரும்படி நீங்கள் உதவி பண்ணுங்கப்பா. அந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்கப்பா. அதே போல் நான் சொல்லுவேன், இந்த சேனலை பார்க்கவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நான் அற்புதம் நடக்குன்னு சொல்லலை, ஏசப்பா சொல்லுவார் உங்களோட. இந்த சேனலை பார்த்துக்கிட்டு நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள், இப்படி ஒரு சேனல் வந்திருக்கு, ஒரு வயதான பாட்டி செவிக்காங்க என்று நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த சேனலை நீங்கள் அனுப்பி விடுங்க. நீங்கள் அனுப்பிவிட்டு இந்த சேனல் பெருகி வளரணும், பெருகி வளரணும் என்று நான் உங்கள்கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜெபத்தை இதோடு முடித்துக்கொள்கிறேன். நன்றி.